மகாபாரதம்லாமே உண்மை கிடையாது, வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு துவாரகை அப்படிங்கிற நகரம் பற்றி தெரியாமல் இருக்கும். மகாபாரத கதைப்படி கிருஷ்ணாவால் கட்டப்பட்டது தான் இந்த துவாரகை நகரம். கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அந்த நகரம் அப்படியே தண்ணியில் மூழ்கிருச்சு அப்படின்ட்டு மகாபாரதம் சொல்லுது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு சிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மகாபாரதம் சொல்லக்கூடிய நகரம் தான் இந்த துவாரகை அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது எது மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா 1963லேயே டெக்கான் காலேஜ் ஆஃப் பூனே ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் இந்த துவாரகையில் நடத்துகிறாங்க. அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க, ஆமாம் அந்த மகாபாரத துவாரகையாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக 1979 எஸ்ஆர் ராவ் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸையே டெமாலிஷ் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற மாடர்ன் துவாரகை கிட்ட இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸை டெமாலிஷ் பண்ணி எக்ஸ்கவேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் நம்மளுக்கு விஷ்ணுவால் கட்டப்பட்ட கோயில்கள் கிடச்சிருக்கு. எல்லாம் 3500 வருஷம் பழமையானது அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.